தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம். நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது என்னோட குருநாதர் அவர்களோட மலர் பாதங்களை வணங்குறேன். பௌதீக உலகத்திற்கும் ஆன்மீக உலகத்திற்கும் இடையில் எந்த வேறுபாடும் இல்லை என்றால் என்ன செய்வது? இந்த இரண்டு உலகங்களுடனும் நம்மை தொடர்ந்து இணைக்கும் ஒரு இணைப்பு நம் உடலுக்குள் இருந்தால் என்ன செய்வது? இதை பற்றி நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நம் உடலில் உள்ள மிகவும் மர்மமான உறுப்புகளில் ஒன்றான பீனியல் சுரப்பி நமது ஆன்மீக மற்றும் உடல்களுக்கு இடையேயான மிகவும் உறுதியான இணைப்பாகும். இரண்டிற்கும் இடையே தெளிவான வேறுபாடு இல்லை என்பதற்கு இது உறுதியான சான்றாகும். இது ஒரு உடல் உறுப்பு என்றாலும் பீனியல் சுரப்பி ஆன்மீக உலகின் செயல்பாடுகளுடன் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளது. முக்கியமானது தெளிவுத்திறன். அதனால்தான் ரெனோ டெஸ்கார்ட்ஸ் போன்ற சிறந்த சிந்தனையாளர்கள் நமது ஆன்மா பீனியல் சுரப்பியில் வாழ்கிறது என்று நம்புகிறார்கள். எனவே இது மூன்றாவது கண் என்றும் அழைக்கப்படுகிறது. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களுக்கு நமது பார்வையை திறக்கும் திறன் கொண்டது. இந்த வீடியோவில் இந்த யோசனையை ஆழமாக புரிந்து கொள்வோம். நவீன காலத்தில் தெளிவுத்திறனை எவ்வாறு திறமையாக வளர்ப்பது மற்றும் பயன்படுத்துவது என்பதை கண்டுபிடிப்போம். வாருங்கள். பௌதீக மற்றும் ஆன்மீக உலகங்களுக்கு இடையிலான தொடர்பை புரிந்து கொள்ள பீனியல் சுரப்பி மற்றும் மூன்றாவது கண் சக்கரத்தின் பாத்திரங்களை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகிறது. அவை நம்மை புரிந்து கொள்ளவும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் இன்றியமையாத கருவியான தெளிவுத்திறனை, ஞானத்தை அணுகவும் வளர்க்கவும் அனுமதிக்கும் திறவுகோள்கள். தெளிவுத்திறன் ஞானம் நமது உணர்வை விரிவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் நமது இருப்பின் சாரத்துடன் நம்மை இணைத்துக் கொள்ளவும் உதவுகிறது. ஒரு மாயக்கருத்து அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட பரிசை விட தெளிவுத்திறன் ஞானம் என்பது அனைவருக்கும் ஒரு உறுதியான மற்றும் அணுகக்கூடிய அனுபவமாகும். இது சமகால உலகின் சிக்கல்களை அதிக ஞானம், இரக்கம் மற்றும் புரிதலுடன் வழிநடத்த அனுமதிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும். இந்த சக்தி வாய்ந்த கருவியை பயன்படுத்தி முழுமையான, மிகவும் சீரான மற்றும் இணைக்கப்பட்ட வாழ்க்கையை அடைய கற்றுக்கொள்வோம். இது இன்று மிகவும் அரிதானது மற்றும் அவசியமானது. பீனியல் சுரப்பி இரண்டு உலகங்களின் சந்திப்பில் அமைந்துள்ளது. இயற்பியல் ரீதியாக இது மூளையின் இரண்டு அரைக்கோளங்களுக்கு இடையில் அமைந்துள்ளது. அவை வெவ்வேறு செயல்பாடுகளுக்கு பொறுப்பானதாக இருக்கிறது. இடது அரைக்கோளம் தர்க்க ரீதியான மற்றும் பகுத்தறிவு சிந்தனைக்கு பொறுப்பாகும். அதே நேரத்தில் வலது அரைக்கோளம் உள்ளுணர்வு மற்றும் படைப்பாற்றலுக்கு பொறுப்பாகும். ஆனால் இது பெருமூளை அரைக்கோளங்களை சமநிலைப்படுத்துவது மட்டுமல்லாமல் ஆழமான அர்த்தத்தையும் கொண்டுள்ளது. வரலாற்று ரீதியாக நமது தூக்கத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு பொறுப்பான ஒளியேற்பி கருதப்படும் பீனியல் சுரப்பி பெரும்பாலும் உடல் மற்றும் ஆன்மீகத்திற்கு இடையிலான சந்திப்பு புள்ளியாக விவரிக்கப்படுகிறது. பௌதீக உலகம் என்பது நாம் காணக்கூடிய மற்றும் தொடரக்கூடிய உலகம். அதே சமயம் ஆன்மீக உலகம் கண்ணுக்கு தெரியாதவற்றின் உலகம். பீனியல் சுரப்பி இந்த இரண்டு உலகங்களுக்கும் இடையிலான ஒரு பாலமாக காணப்படுகிறது. இது யதார்த்தத்தின் ஆழமான பரிணாமத்தை அணுக அனுமதிக்கிறது. 17ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற தத்துவ ஞானி ரெனோ டெஸ்கார்ட்ஸ் இதை ஆன்மாவின் இருக்கை என்று அழைத்தார். இது நமது உடல் அனுபவங்களை உயர்ந்த ஆன்மீக பரிமாணங்களுடன் இணைக்கும் ஒரு வகையான மாய பாலமாக இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையை அவர் எதிரொலித்தார். உங்கள் உடலில் ஒரு பொத்தான் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். அது செயல்படுத்தப்படும் போது இதுவரை உங்களிடமிருந்து மறைக்கப்பட்ட ஒரு ஆழ்நிலை உலகத்துடன் தொடர்பு கொள்ள உங்களை அது அனுமதிக்கிறது. இந்த பொத்தான் பீனியல் சுரப்பியாகும். ஏதோ ஒரு வகையில் தூண்டப்படும் போது அல்லது செயல்படுத்தப்படும் போது அது விரிவாக்கப்பட்ட நனவின் அனுபவங்களுக்கான கதவுகளை திறக்கும். இது பிரபஞ்சத்தின் ஆழமான மற்றும் உள்ளுணர்வு உணர்வை அணுக அனுமதிக்கிறது. நம்மை சுற்றியுள்ள நுட்பமான ஆற்றல்களை நாம் உணரத் தொடங்கலாம்.
மேலும் முன்னர் நமக்கு எட்டாத நுண்ணறிவுகளையும் உள்ளுணர்வுகளையும் அணுக முடியும். இந்த பார்வைக்கு நாம் தெளிவுத்திறன், அதாவது ஞானம் என்று பெயர் கொடுக்கின்றோம். எதிர்காலத்தை முன்னறிவிக்கும் திறன் என்றும் பெரும்பாலும் தவறாக புரிந்து கொள்ளப்படும் தெளிவுத்திறன் ஞானம் உண்மையில் அனைவருக்கும் அணுகக்கூடிய ஆன்மீக பார்வை மற்றும் உள்ளுணர்வின் விழிப்புணர்வாகும். இந்த வகையான தெளிவான பார்வை சினிமா முன்னறிவை பற்றியது அல்ல, மாறாக நம்மை சுற்றியுள்ள யதார்த்தங்களுக்கு ஒரு உயர்ந்த உணர்தினை குறிக்கிறது. பீனியல் சுரப்பியை செயல்படுத்துவதன் மூலம் நம்மை சுற்றியுள்ள நுட்பமான ஆற்றல்களை நாம் உணரத் தொடங்கலாம். வாழ்க்கையின் தொடர்புகள் மற்றும் பௌதிக கண்களுக்கு தெரியாத வடிவங்களை பற்றிய ஆழமான புரிதலை பெறலாம். தொட்டுணரக்கூடியதை தாண்டி உணரும் இந்த திறன் நம்மை பற்றியும் நம்மை சுற்றியுள்ள உலகத்தை பற்றியும் பரந்த புரிதலுக்கான கதவுகளை இனிதே திறக்கிறது. இது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலருக்கு மட்டுமே பிரத்யேகமான பரிசு அல்ல, மாறாக வளர்ந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு உள்ளார்ந்த திறன். ஆன்மீக பரிமாணத்தில் அனைத்தும் இணைக்கப்பட்டுள்ளன. அனைத்து உயிரினங்களும் ஒரு பெரிய முழுமையின் ஒரு பகுதியாகும். தெளிவுத்திறன் ஞானம் இந்த தொடர்பை காண நமக்கு அனுமதி அளிக்கிறது. நாம் நமது மெய்ஞான தெளிவுடன் தொடர்பில் இருக்கும் பொழுது நம்மை சுற்றியுள்ள உலகத்துடன் ஒரு பெரிய தொடர்பை அனுபவிக்க முடியும். இருக்கும் எல்லாவற்றிலும் தெய்வீகத்தின் இருப்பை நாம் உணர முடியும். சிறந்த முடிவுகளை எடுக்கவும், மிகவும் நிறைவான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழவும் உதவும் நுண்ணறிவுகள் மற்றும் உள்ளுணர்வுகளையும் நாம் பெற முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உலகத்தை நாம் எவ்வாறு அணுக முடியும்? நாம் எவ்வாறு மெய்ஞானியாக மாற முடியும்? தெளிவுத்திறன் ஞானம் என்பது அனைவராலும் அடையக்கூடிய ஒரு தனித்திறமையாகும். இது தியானம், நினைவாற்றல் மற்றும் பிற வகையான ஆன்மீக சுய ஆய்வு போன்ற பயிற்சிகள் மூலம் வளர்த்து மேம்படுத்தக்கூடிய ஒரு தனித்திறமையாகும். நமது பயிற்சியை ஆழப்படுத்த முதலில் இவை அனைத்திலும் மூன்றாவது கண்ணின் பங்கை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக்ஞா சக்கரா என்று அழைக்கப்படும் மூன்றாவது கண் புருவங்களுக்கு இடையில் நெற்றியில் அமைந்துள்ள ஒரு ஆற்றல் மையமாகும். இது உள்ளுணர்வு, ஞானம் மற்றும் ஆன்மீக உணர்வோடு தொடர்புடையது. இந்த சக்கரம் பீனியல் சுரப்பியுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது. இது மனித உடலில் உள்ளுணர்வு மற்றும் ஆழ்நிலை உணர்வின் மையமாக கருதப்படுகிறது. ஒரு மனோதத்துவ சாளரமாக ஆக்ஞா சமநிலையிலும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும்போது உடல் யதார்த்தத்தின் வரம்புகளை கடந்து பிரபஞ்சத்தின் நுட்பமான அம்சங்களுக்கு நமது பார்வையை திறக்கிறது. மூன்றாவது கண்ணின் உடல் பிரதிநிதித்துவமாக செயல்படும் பீனியல் சுரப்பி இந்த விழிப்புணர்வில் முக்கிய பங்கு வகிக்கிறது. தியானம், யோகா மற்றும் இந்த சக்கரத்தில் கவனம் செலுத்துதல் போன்ற பயிற்சிகளில் பீனியல் சுரப்பியை தூண்டி நமது நனவை விரிவுபடுத்தி ஆன்மீக உலகத்துடனான நமது தொடர்பை வலுப்படுத்தும். மூன்றாவது கண் மூலம் தெளிவுத்திறன் ஞானத்தை வளர்ப்பது ஒரே இரவில் நடக்கும் ஒன்றல்ல. இதற்கு அர்ப்பணிப்பு, பயிற்சி மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக பொறுமை தேவை. மனதை அமைதிப்படுத்தவும், நிகழ்காலத்தை பற்றிய விழிப்புணர்வை அதிகரிக்கவும், நமக்குள் உள்ளார்ந்த தெளிவுத்திறனை, ஞானத்தை முழுமையாக அடையவும் கற்றுக்கொள்வது போன்ற சிறிய படிகளுடன் இது தொடங்குகிறது. மூன்றாவது கண் சக்கரத்தை மையமாக கொண்ட தியானம் மிகவும் பயனுள்ள பயிற்சிகளில் ஒன்றாகும். இந்த நுட்பத்தில் அமைதியான சூழலில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு புருவங்களுக்கு இடையே உள்ள புள்ளி மற்றும் ஆக்ஞா இருக்கும் இடத்திற்கு கவனத்தை செலுத்துவது அடங்கும். இந்த பகுதியில் ஒரு பிரகாசமான ஒளி அல்லது கண் திறப்பை காட்சிப்படுத்துங்கள். இந்த பயிற்சி பீனியல் சுரப்பியை தூண்டவும் மூன்றாவது கண்ணுடனான தொடர்பை வலுப்படுத்தவும் உதவுகிறது. பாலாசனம் அல்லது குழந்தையின் ஆசனம் மற்றும் சசாங்காசனம் அல்லது பிறை ஆசனம் போன்ற சில யோக ஆசனங்கள் பீனியல் சுரப்பியின் பகுதிக்கு இரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்கும் என்று அறியப்படுகிறது. வழக்கமான யோகா பயிற்சி சக்கரங்களை ஒத்திசைக்கவும் மனம் உடல் இணைப்பை வலுப்படுத்தவும் உதவுகிறது. நாடி சாதனா போன்ற சுவாச பயிற்சிகள் மற்றும் நாசி சுவாசம் பெருமூளை அரைக்கோளங்களை சமநிலைப்படுத்தி மனத்தெளிவை மேம்படுத்தி மூன்றாவது கண்ணை செயல்படுத்த உதவும்.
சுவாசத்தில் கவனம் செலுத்துவது மனதை அமைதிப்படுத்தவும் உடலை ஆழமான ஆன்மீக அனுபவங்களுக்கு தயார்படுத்தவும் உதவுகிறது. உணவு முறையும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அடர் நிற பழங்கள், பச்சை இலை காய்கறிகள், கோகோ மற்றும் ஒமேகா 3 நிறைந்த உணவுகள் போன்ற ஆக்சிஜனேற்றிகள் நிறைந்த உணவுகள் நன்மை பயக்கும். ஸ்பைருலினா, குளோரெல்லா மற்றும் அயோடின் போன்ற சப்ளிமெண்ட்ஸ் பீனியல் சுரப்பியை டிகால்சிஃபை செய்து செயல்படுத்த உதவும். நேரடி சூரிய ஒளி, குறிப்பாக அதிகாலை அல்லது அந்தி வேளையில் பீனியல் சுரப்பியை செயல்படுத்த உதவும். தினமும் சில நிமிடங்கள் சூரிய ஒளியில் இருப்பது பீனியல் சுரப்பிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும். இறுதியாக, நினைவாற்றல் மற்றும் கவனம் செலுத்தும் பயிற்சிகள் மனதை அமைதிப்படுத்தவும் அதிக ஆன்மீக புரிதலுக்கான இடத்தை திறக்கவும் உதவுகின்றன. இன்றைய உலகில் கூர்மையான உள்ளுணர்வையும் ஆழமான ஆன்மீக பார்வையும் வளர்ப்பதில் தெளிவு பெறுவது எப்போதையும் விட முக்கியமானது. தகவல் சுமையும் வாழ்க்கையில் வேகமும் பெரும்பாலும் நமது சாராம்சம் மற்றும் உள்ளுணர்விலிருந்து நம்மை துண்டிக்கும் உலகில் நாம் வாழுகின்றோம். இந்த உயர்ந்த உணர்திறனை வளர்த்துக் கொள்வது நவீன வாழ்க்கையின் சிக்கல்களை அதிக ஞானத்துடனும் சமநிலையுடனும் கடந்து செல்ல உதவும். தெளிவுத்திறன் ஞான பயிற்சி நமது ஆழ்ந்த உள்ளுணர்வுகளையும் நம்மை சுற்றியுள்ள சூழலின் நுணுக்கங்களையும் அறிந்து கொள்ள அனுமதிக்கின்றது. இது பல்வேறு வழிகளில் வெளிப்படும், அதாவது மற்றவர்களின் உணர்ச்சிகள் மற்றும் நோக்கங்களை பற்றிய மிகவும் சுத்திகரிக்கப்பட்ட கருத்து அல்லது நமது உண்மையான ஆசைகள் மற்றும் தேவைகளுக்கு ஏற்ப முடிவுகளை எடுக்கும் மிகவும் இணக்கமான திறன். இந்த உள்தொடர்பை வலுப்படுத்துவதன் மூலம் நாம் செய்யும் தேர்வுகள் குறித்து நாம் அதிக விழிப்புணர்வு பெறுகிறோம். இதன் விளைவாக மிகவும் உண்மையான மற்றும் திருப்திகரமான வாழ்க்கை கிடைக்கும். உள்ளுணர்வை விட பகுத்தறிவை பெரும்பாலும் மதிக்கும் உலகில் நமது தெளிவுத்திறனை, ஞானத்தை அங்கீகரித்து நம்புவது ஒரு சக்தி வாய்ந்த சுய உறுதிப்பாட்டு செயலாகும். மிகவும் இணக்கமான மற்றும் ஒருங்கிணைந்த இருப்புக்கான பாதையாகவும் இருக்கும். இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், குருவே சரணம்.